வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்பாச்சி 4V BS6 வண்டி. இது வந்து ஹெட்லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிட்ருக்கோம். நம்ம ஹெட்லைட் வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக சிம்பிளாக இந்த 70 ரூபா சுவிட்ச் வச்சு எப்படி ஆஃப் பண்ணுறது, எப்படி ஒயரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியில் வந்து டூமை கழட்டி எடுத்துடலாம். டூமை கழட்டது பார்த்திங்கன்னா மேலே 2 ஸ்டார் ஸ்க்ரூ வரும். இந்த 2 ஸ்டார் ஸ்க்ரூ கீழே பார்த்திங்கன்னா ஒரு 10 சைஸ் போல்டு, இந்த பக்கம் ஒரு 10 சைஸ் போல்டு, அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு போல்டு இருக்கும். மொத்தம் 4 போல்டு கழட்டினா அந்த டூம் வந்து வெளில வந்துடும். அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார் ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துருங்க. ஸ்டாரை கழட்டி எடுத்துகிட்டு இந்த இப்போ மேலே இருக்கிற இன்னொரு போல்ட்டையும் கழட்டி எடுத்துடலாம். அடுத்து கீழே இருக்கிற இந்த 10 சைஸ் போல்ட்டை கழட்டிடுங்க. ரைட் சைடில் இருக்கிறதையும் கழட்டிடுவோம். இப்போ டூம் நமக்கு தனியாக வெளில வந்துடும். நம்ம ஏற்கனவே வந்து இந்த சுவிட்சை வாங்கி இந்த ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த 70 ரூபா சுவிட்ச் ஒன்று வாங்கி நம்ம ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த சுவிட்ச்லேருந்து வர ஒயர் பார்த்திங்கன்னா இந்த 2 ஒயர் வரும். ஹெட்லைட்டோட சாக்கெட் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் சாக்கெட் தான். இதில் வந்து 4 ஒயர் வரும். இந்த 4 ஒயரில் ஒரு பிளாக்கில் எல்லோ, அதாவது எல்லோவில் பிளாக்கு, ஒரு ரெட்டில் ஒயிட்டு, 2 ப்ரௌனில் க்ரீன் ஒயர். இந்த 2 ப்ரௌனில் க்ரீன் ஒயர் தான் நமக்கு வந்து எர்த்து, அதாவது நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. நம்ம இது வந்து பாசிட்டிவ் கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஹை பீமுக்கும் லோ பீமுக்கும் தனித்தனியாக ஒயர் போகுது. நம்ம 2த்தையுமே வந்து ஆஃப் பண்ணோன்னா நம்ம 2 சுவிட்ச் வச்சு இல்லை 2த்தையும் ஜாயின் பண்ணால் நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2த்துக்கும் போகக்கூடிய நெகட்டிவ் கட் பண்ணிடலாம். நெகட்டிவ் கட் பண்ணி அதில் சுவிட்ச் வைக்க போகிறோம். இப்போ சாக்கெட்டோட இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயரிங் கிட்டில் கட் பண்ணல, ஒயரிங் கிட்டோட சாக்கெட் தனியாக பிடிங்கிறேன். ஹெட்லைட்டில் இருந்து வர சாக்கெட்டில் நான் கட் பண்ணி 2 ஒயரும் தனித்தனியாக பிரிச்சுட்டேன். இப்போ இந்த 2மே எர்த்து தான். இந்த 2 ஒயரும் எர்த்து ஒயரு, அதே மாதிரி இது லைட்லேருந்து வர எர்த்து ஒயர். இது 2த்தையும் நம்ம சுவிட்ச் வழியாக மேலே கொண்டு போகிறோம். சுவிட்சிலேருந்து வர 2 ஒயரில் ஒரு எண்டில் நம்ம கட் பண்ண ஒயரோட அந்த 2 ஒயரை ஜாயின் பண்ணி ஒன்றா ஜாயின் பண்ணுறேங்க. அந்த சுவிட்சிலேருந்து வர இன்னொரு எண்டில் ஹெட்லைட்லேருந்து கீழேருந்து வர ஒயரை ஜாயின் பண்ணி ஒன்றா ஜாயின் பண்ணிடணும். நம்ம ஜாயின் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டோன்னா இப்போ நமக்கு என்ன ஆகுனா பாசிட்டிவ் டைரெக்டாக தான் போகும். நெகட்டிவ் மட்டும் நம்ம ஆன் பண்ணால் இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் மட்டும் நெகட்டிவ் மட்டும் நம்ம இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் மட்டும்தான் நெகட்டிவ் போகும். அப்போ என்ன ஆகுனா நம்ம நெகட்டிவ் கண்ட்ரோல் பண்ணுறதாலையும் நம்ம லைட் ஆஃப் பண்ண முடியும். ஏன்னா லேட்டஸ்ட் வண்டிங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து நம்ம பாசிட்டிவ் கட் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி வரல. BS6ல் எல்லாத்தையும் தனித்தனியாக கொடுத்துட்டானுங்க. தனித்தனியாக போகிறதுன்னும் போது நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம பாசிட்டிவ் கட் பண்ணி ஆஃப் பண்ண முடியாது. இப்போ நான் சாக்கெட் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாவி ஆன் பண்ணாலே, இங்கே காட்டுங்க, சாவி ஆன் பண்ணாலே வந்து ஹெட்லைட் எரியும். ஆனால் இப்போ எரியாது. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் மட்டும்தான் எரியும். நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பாசிங்கு, ஹை பீம், லோ பீமு எல்லாமே இதை வேலை செய்யும். இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா லைட் ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். ஹெட்லைட்டு காட்டுங்க. இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட். இது நம்ம வந்து நிறைய ஒயரிங்லாம் தேவையில்லாமல் கட் பண்ண தேவையில்லை. ஏன்னா பாசிட்டிவ் கட் பண்ணி நம்ம லைட் செட் பண்ணுற மாதிரி சுவிட்ச் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம 2 ஒயரு 2த்துக்கும் தனித்தனியாக சுவிட்ச் வைக்கிற மாதிரி இருக்கும். அது செட் ஆகாது. நம்ம நெகட்டிவ் கட் பண்ணி அதில் சுவிட்ச் வச்சுட்டு போது நம்ம ஹை பீம், லோ பீம் 2த்தையுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த வண்டியில் வந்து 2மே LED தான். LEDன்னும் போது நமக்கு தனித்தனியாக தான் வேலை செய்யுது. சாரி, நம்ம பக்காவாக அதை இன்சர்ட் பண்ணிப்போம், ஷார்ட் சர்க்யூட் எதுவும் ஆகாமல். சிம்பிள் தான். இதில் ஒரிஜினல் சுவிட்ச் வந்து எப்படி ஆல்ட்ரு பண்ணுறதுன்னு நம்ம ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக போடுவோம் BS6ல். ஏன்னா இப்போதைக்கு கஸ்டமர் டெம்பரரியாக 70 ரூபா சுவிட்ச் வச்சா போதுன்னு சொன்னார். அதனால் இந்த சுவிட்ச் வச்சுருக்கோம். லைட்ரு காலி. ஓகே, வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஹெட்லைட்டு நம்ம வந்து சுவிட்சை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டோம். சுவிட்ச் ஆன் பண்ணால் மட்டும்தான் ஹெட்லைட் எரியும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா எரியாது. இதனால் என்ன பெனிஃபிட்னால் நமக்கு வந்து பேட்டரி சார்ஜிங் கரெக்டாக இருக்கும். பேட்டரியோட ரீசார்ஜ் வோல்டேஜ் ஃபுல்லாக வரும். ஹெட்லைட் எப்போவுமே ஆன்லேயே இருந்துச்சுன்னா பேட்டரி போக வேண்டிய அந்த 14 வோல்டேஜோட கம்மியாக தான் போகும். 13.60 அந்த மாதிரி தான் போகும். அப்போ என்ன பேட்டரி வந்து லாங் லைஃப் வராது.
நம்ம ஹெட்லைட் ஆஃப் பண்ணும்போது நமக்கு பேட்டரி லைஃப் நல்லா லாங்காக வரும். நமக்கு வந்து பெனிஃபிட் நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.